அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிட்டு இருக்கேன். கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பெரியசாமி அவர்கள் தொடர்புடைய சொத்து குவிப்பு வழக்கில் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துருவோம். 2006லேருந்து 2011 வரைக்கும் வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக இருந்த பெரியசாமி மீது 2012 லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஒரு வழக்கை போடுறாங்க. வருமானத்துக்கு அதிகமாக 2,15,00,000 ரூபாய் ஒரு சொத்து சம்பாதிச்சிருக்கார் அப்படின்னு இந்த வழக்கை திண்டுக்கல் மாவட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் போடுறாங்க. ஸோ அந்த வழக்கு விசாரணை நடந்து அந்த நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வழக்கில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, பெரியசாமி அதை மாதிரிலாம் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை ரத்து பண்ணி விடுறாங்க. இதை எதிர்த்து இந்த வழக்கை அங்கே ரத்தாச்சு இல்லை திண்டுக்கல் மாவட்டத்தில். ஸோ அந்த வழக்கை எதிர்த்து 2018 லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதை மாதிரி ரத்தாயிடுச்சு, அதை ரத்து பண்ணக்கூடாது, நாங்கள் தொடர்ந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கை போடுறாங்க. ஸோ அது சம்பந்தமான வழக்கு விசாரணை அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தது. அதில் தான் இன்னைக்கு நீதிபதி வேல்முருகன் அவர்கள் ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த மாவட்ட நீதிமன்றம் இந்த வழக்கை ரத்து பண்ணாங்கல்ல, அந்த வழக்கு ரத்து அப்படிங்கிறது செல்லுபடி ஆகாது. இந்த வழக்கை தொடர்ந்து எடுத்து லஞ்ச ஒழிப்பு துறையினர் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் கிடையாது, இன்னும் 6 மாசத்துல இந்த வழக்கை விசாரிச்சு என்ன அப்படிங்கறத உறுதிப்பட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் போட்டிருக்காங்க. இதே நீதிபதி வேல்முருகன் அவர்கள் தான் துரைமுருகன் அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கிலையும் வேலூர் நீதிமன்றத்துக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. 6 மாசத்துல இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணை முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி துரைமுருகனுடைய சொத்து குவிப்பு வழக்கு அப்படிங்கிறது திரும்ப எடுக்கப்பட்டு வேலூர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆளாயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக பெரியசாமி அவருடைய சொத்து குவிப்பு வழக்கம். பெரியசாமின்னா அவர் மட்டும் கிடையாது, அவருடைய மனைவி, அவருடைய 2 மகன்கள் எல்லாருமே இந்த வழக்குக்குள்ள வராங்க. ஸோ இதுல இந்த வழக்கை எடுத்து 6 மாசத்துக்குள்ள விசாரிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, செந்தில் பாலாஜியோட இந்த ஜாமீனை தள்ளுபடி பண்ணும் அப்படிங்கிற அந்த பெட்டிஷன் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்தது. சோ அதுல இன்னைக்கு கடைசி நாளா உச்சநீதிமன்றம் இங்க போடப்பட்டிருந்ததுல செந்தில் பாலாஜியோட ஜாமீனை தள்ளுபடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மனுவையே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, செந்தில் பாலாஜி தான் நேத்தியே ராஜினாமா பண்ணிட்டாரு. அந்த பெட்டிஷன்ல போடப்பட்ட விஷயமே என்ன அப்படின்னா, அவர் அமைச்சராகவும் இருந்துட்டு ஜாமீன்ல வெளியவும் இருக்கக்கூடாது, இருந்தாருன்னா இங்க இருக்கக்கூடிய சாட்சிகள்லாம் மிஸ்யூஸ் பண்ணுவார், மிரட்டுவார் அப்படின்னு தான் அந்த பெட்டிஷனே போடப்பட்டிருந்தது. ஸோ இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் வரும், கடுமையான வாதங்கள் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நேத்தியே செந்தில் பாலாஜி நான் ராஜினாமா பதவியை விலகிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப மனசு நொந்து அப்படிலாம் சொன்னதுனால இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஜாமீன் சம்பந்தமா போடப்பட்ட அந்த பெட்டிஷனை நாங்கள் குவாஷ் பண்ணிடுறோம், ரத்து பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாதங்கள் என்ன நடந்தது அப்படின்னா, செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வழக்கறிஞர் இதை மாதிரி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருந்தது, ஜாமீனில் இருக்கணும் இல்லை அமைச்சராக இருக்கணும், ஏதாவது 2ல் 1 தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தது. ஸோ நாங்கள் ராஜினாமா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இதுக்கு அமலாக்கத்துறை என்ன வாதங்களை வச்சாங்க அப்படின்னா, இப்போ பண்ணிட்டாங்க, ஆனால் திரும்ப இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப இதை மாதிரி அமைச்சர் பதவியை ஏற்றுக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அமலாக்கத்துறை தரப்புலேருந்து வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. அதுக்கு செந்தில் பாலாஜி தரப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்படிலாம் நீங்கள் இப்பவே சொல்ல முடியாது, உச்சநீதிமன்றம் ஒரு நபர் அமைச்சர் ஆகவே கூடாதுன்னா சொல்ல முடியாது அப்படிங்கிற வாதத்தை எடுத்து செந்தில் பாலாஜி தரப்பு வச்சாங்க. அதுக்கு அமலாக்கத்துறை என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 10-15 வருஷம் கூட ஆகலாம் இந்த வழக்கு முடியறதுக்கு, நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது வரைக்கும் அவர் ஆகக்கூடாது, அப்படி எங்களை திரும்ப இதை மாதிரி ஒரு பெட்டிஷன் ஜாமீன்ல வெளியில இருந்துக்கிட்டு திரும்ப அமைச்சராகி திரும்ப நாங்கள் ஒரு பெட்டிஷன் போட்டு திரும்ப உச்ச நீதிமன்றத்தில் இதை மாதிரி ஒரு ப்ரொசீஜர் நடக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஓவராலா இன்னைக்கு எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னா, 26ல் செந்தில் பாலாஜி திரும்ப சட்டமன்ற உறுப்பினராகி திரும்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலும் கூட அமைச்சரா பொறுப்பேற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வாதங்கள் முடிஞ்சிருக்கு. திரும்ப அமைச்சரா பொறுப்பேற்றார் அப்படின்னா திரும்ப ஒரு பெட்டிஷன் போட்டு பழைய கதையெல்லாம் சொல்லி திரும்ப இந்த பிரச்சனை அப்படிங்கிறது புதுசா தொடங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் தான் இடி இந்த வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி பணம் வாங்கி ஏமாத்தினது தானே இந்த வழக்கு மொத்தமாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வழக்கை வேகப்படுத்த போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இன்னைக்கு நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் போயிட்டு செந்தில் பாலாஜி அந்த கையெழுத்தும் போட்டிருக்காரு. அந்த ஜாமீன்லேயே சில நிபந்தனைகள்
குற்றவாளிகள் அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் போட்டிருக்காங்க. திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை வந்து அமலாக்கத்துறை அலுவலகத்தில் போயிட்டு நீங்க கையெழுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக இன்னைக்கு நம்ம செந்தில் பாலாஜி வந்து இடி ஆஃபீஸ்ல போயிட்டு அந்த கையெழுத்துலாம் போட்டிருக்காரு. முகம்லாம் ரொம்ப வாடி போயிருக்கு. என்னத்துக்கு வாடி போயிருக்குன்னு தெரியல. இதுக்கு மேல என்னத்த அமைச்சரா இருந்து என்னத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு? அமைச்சரா இருந்தாதான் அவர் சம்பாதிக்க முடியுமா என்ன? அமைச்சரா இல்லைன்னா கூட ஸ்டாலினுடைய மூத்த மகன் மாதிரி கட்சியில வச்சிருக்காங்க. ஆனா என்னத்துக்கு வருத்தமா இருக்காரு அப்படின்னு தெரியல. ஏதாவது பெருசா திட்டம் போட்டுட்டு இருந்தாரோ என்னமோ. 2026 நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், நாம வந்து உதயநிதி இடத்துக்கு வந்துடலாம், ஸ்டாலின் இடத்துக்கு உதயநிதி அமைச்சிட்டு நாம உதயநிதி இடத்துக்கு வந்துடலாம் அப்படிலாம் திட்டம் போட்டுட்டு இருந்தாரோ என்னமோ தெரியல. இப்போ ஒட்டுமொத்த திட்டத்திலையும் யாரு கண்ணு வச்சாங்களோ, தமிழக மக்கள் யார் வைத்தறிச்சல் கேட்டுச்சோ தெரியல, இப்படி எல்லாமே புசுவான மாதிரி செந்தில் பாலாஜியோட அந்த இதுல போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா கஷ்டப்பட்டுட்டே இருக்க செந்தில் பாலாஜிக்கு இந்த கஷ்டம் அப்படிங்கிறது நீடிக்குது. இவங்களுக்கெல்லாம் பாவப்பட்டோம் அப்படின்னா நமக்கு கஷ்டம் ஆயிடுங்க. இவங்க கஷ்டம்லாம் நீடிச்சாதான் அங்க இருக்கக்கூடிய நாம கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க முடியும், பெருமூச்சு விட முடியும். நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.